நண்பர்களே, மீண்டும் யூடியூப் வீடியோக்கள் வாயிலாக உங்களுடன் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த 2025ஆம் ஆண்டின் இறுதியில் நான் எனது சொந்த ஊரான சென்னைக்கு சென்றிருந்தேன். சில கல்லூரி தோழர்களை நான் சென்று சந்தித்தேன். அவர்கள் என்னிடம் ஏன் இப்போதெல்லாம் நான் தமிழ் வீடியோக்கள் செய்வதில்லை என்று குறைபட்டு கொண்டார்கள். இவர்கள் கேட்கும் கேள்விகளிலிருந்து நான் வாசித்த ஆங்கில புத்தகங்களை பற்றி நான் தமிழில் கூறுவதை கேட்பதற்கு இவர்கள் ஆவலாக இருப்பதை உணர முடிந்தது. புத்தகங்களை வாசிப்பது என்னைப் போல என் நண்பர்களுக்கும் மிகவும் பிடித்தமான பொழுதுபோக்கு. இவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி மீண்டும் தமிழ் வீடியோக்கள் வெளியிட ஆரம்பித்துள்ளேன். உலகில் உள்ள தமிழ்ச் சொந்தங்கள் அனைவரும் என்னுடைய ஒரு புத்தக பார்வை என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி உடனுக்குடன் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்குமாறு செய்து கொள்ள வேண்டுகிறேன். இன்று நான் வெளியிடும் வீடியோ நெக்சஸ் என்னும் புத்தகத்தின் இறுதி பகுதி. இதை எழுதியவரின் பெயர் புரொஃபசர் யுவல் நோவா ஹராரி. இவர் இஸ்ரேல் நாட்டில் பிறந்தவர். 2002ஆம் ஆண்டில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் PhD பட்டம் பெற்றவர். இஸ்ரேல் நாட்டின் ஹீப்ரு பல்கலைக்கழகத்தில் வரலாற்று பேராசிரியராகவும், இங்கிலாந்து நாட்டின் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஆராய்ச்சி பேராசிரியராகவும் தற்போது பணிபுரிகிறார். புரொஃபசர் ஹராரி 5 புத்தகங்கள் எழுதியுள்ளார். உலகில் சிறந்த வாழ்வியல், அதாவது மானுட இயல், ஆந்த்ரோபாலஜி என்ற பொருளில் தத்துவங்களின் ஞானி என்று கருதப்படும் சார்ல்ஸ் டார்வினுக்கு பின்னர் புரொஃபசர் ஹராரிதான் தலை சிறந்த தத்துவ ஞானியாக கருதப்படுகிறார். இவரது எழுத்துக்களில் கடும் புயலின் சீற்றத்தை காணலாம். இளந்தென்றலில் தாலாட்டு போன்ற சுகத்தையும் உணர முடியலாம். சில நாடுகளில் அடிமைகளாய் நடத்தப்பட்ட மக்களுக்காக ஓங்கி குரல் எழுப்பி தீயாய் சுட்ட எழுத்துக்களை படைத்திருக்கிறார் புரொஃபசர் ஹராரி. ஒரு காலகட்டத்தில் ஐரோப்பிய நாடுகளில் சூனிய கிழவிகள் என்று பல பெண்கள் மீது சுமத்தப்பட்ட வன்முறைகளை அவைகள் எல்லாம் மடத்தனமானவை என்று பொங்கி எழுந்து ஆக்ரோஷமாக கர்ஜித்து இருக்கிறார். இவரது முதல் புத்தகத்தின் பெயர் சாப்பியன்ஸ், மனித வரலாறு பற்றியது. 2011ஆம் ஆண்டில் அது வெளிவந்தது. 2024ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாதத்தில் நெக்சஸ் என்ற புதிய புத்தகம் அவரால் வெளியிடப்பட்டது. இந்த 2 புத்தகங்களும் 4.5 கோடி அளவில் விற்பனையாகி உலகில் சரித்திரம் படைத்திருக்கின்றன. இப்போது நெக்சஸ் என்ற புத்தகத்தின் இறுதி பகுதியை சற்று விரிவாக பார்க்கலாம். 1930ஆம் ஆண்டுகளில்
சோவியத் ரஷ்யாவில் ஜோசப் ஸ்டாலின் சர்வ அதிகாரியாக ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் அது. அந்நாட்களில் சாதாரண மக்களின் மேல் நடத்தப்பட்ட பல்வேறு அடக்குமுறைகளை நம் கண்முன் கொண்டு வந்து ஆசிரியர் விவரிக்கிறார். அது ஒரு பெரிய அரங்கம். அங்கே ஒரு பொது நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த விழாவில் அதிபர் ஜோசப் ஸ்டாலின் பாராட்டப்படுகிறார். எல்லா மக்களும் எழுந்து நின்று கைத்தட்டுகிறார்கள். எவரும் கைத்தட்டுவதை நிறுத்தக்கூடாது என்பது கட்டளை. யாராவது கைத்தட்டுவதை நிறுத்திவிட்டால் அவர் அடையாளம் காட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார். கைத்தட்டுவதை நிறுத்தாமல் மயக்கமடைந்து இதய துடிப்பு நின்று போய் மரணமடைந்து போனவர்கள் ஏராளம் என்கிறார் புரொஃபஸர் ஹராரி. மிகவும் கொடுமையான இந்த நிகழ்ச்சி முதியவர்களை புத்தி பெய்தலிக்க செய்ததும் உண்டு என்று பதிவிடுகிறார் ஆசிரியர். இன்றைய சூழ்நிலையில் சமூக ஊடகங்களின் பங்கு கான்ட்ரிபியூஷன் எவ்வாறு இருக்கின்றன என்றும், ஆனால் எவ்வாறு இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்றும் சித்தரிக்கிறார் ஆசிரியர். சாதாரண மக்களும் ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற ஊடகங்களில் ஒரு நிகழ்வை படம் பிடித்து காட்டும்போது எல்லா மக்களின் உணர்வுகளையும் அவர்களின் வெவ்வேறு கலாச்சாரத்தையும் பண்பாடுகளையும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். சமூக ஊடகங்கள் மக்களின் அறம் சார்ந்த நிகழ்வுகளையும் நாடுகளின் லாங் டேர்ம் கோல்களையும் கருத்தில் கொண்டே இயங்க வேண்டும் என்று ஹராரி பதிவிடுகிறார். இதை அலைன்மெண்ட் வித் தி மெயின் கோல் ஆஃப் த சொசைட்டி என்று பல்வேறு உதாரணங்களுடன் விவரிக்கிறார் புரொஃபஸர். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவை பற்றி விவரிக்கும் ஹராரி, தனக்கு இடப்படும் கட்டளைகளை ஒழுங்காக, பிசிறில்லாமல், பிழையில்லாமல் செய்து முடிக்கும் வேலையை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்கிறது என்கிறார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு சமுதாயத்தின் நலன், மக்களின் நலன் என்ற அலைன்மெண்ட் பிரச்சனைகளை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆகவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கையாளும் பொறியாளர்கள் கண்ணியமான உணர்வுடனும் கட்டுப்பாடுடனும் கடமையாற்றும் செயல்திறன் கொண்டவர்களாகவே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். சில பத்தாண்டுகளுக்கு முன்னர் இனவெறியும் கருப்பின பெண்களை பற்றிய வெறுப்பையும் சித்தாந்தங்களையும் கொண்ட வெள்ளை பொறியாளர்களால் உருவாக்கப்பட்ட கம்ப்யூட்டர் அல்கரிதம்ஸ் கருப்பின மக்களை பெரிதும் பாதித்தன. புதிய பணியாளர்களை பணியிலமர்த்த பயன்படுத்தப்படும் கம்ப்யூட்டர் ஆல்கரிதம்ஸ் சற்றும் யோசிக்காமல் கருப்பின பெண்களின் விண்ணப்பங்களை புறந்தள்ளிவிட்டன. இந்த மோசமான நிலையை புரிந்து கொண்ட அமேசான் நிறுவனம் நிலைமையை சரி செய்ய அவர்களால் கூட சில ஆண்டுகள் பிடித்தன. அமேசான் நிறுவனத்தின் இந்த அறமுள்ள செயலை ஆசிரியர் பெரிதும் பாராட்டியிருக்கிறார். செயற்கை நுண்ணறிவு தகவல் பரிமாற்ற கட்டமைப்பு மற்றும் மனித வரலாற்றை எப்படி மாற்றியமைக்கிறது என்று ஆசிரியர் விவரிக்கிறார். இன்ஃபர்மேஷன், அதாவது தகவல் என்பது
எப்போதும் உண்மையை மட்டும் செல்வதற்காக அல்ல, மாறாக மக்களை ஒன்றிணைத்து ஒரு அமைப்பை உருவாக்கவே பயன்படுத்தப்படுகிறது என்று ஹராரி கூறுகிறார். புனித நூல்கள், அதாவது ஹோலி புக்ஸ் முதல் சமூக வலைதளங்கள் வரை தகவல்கள் எவ்வாறு மனிதர்களை கட்டுப்படுத்தவும் அதிகாரத்தை கையாளவும் பயன்பட்டன என்பதை இதில் ஹராரி ஆராய்கிறார். அவரது ஆராய்ச்சியில் நம்மையும் ஈடுபடுத்துகிறார். முந்தைய தொழில்நுட்பங்கள் வெறும் கருவிகளாக இருந்தன, டூல்ஸ். ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது மனித கட்டுப்பாட்டை மீறி தானாகவே முடிவெடுக்கும் திறன் கொண்டது என்று விவரிக்கிறார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேன் பி ஒரு ஏலியன் இன்டெலிஜென்ஸ், ஒரு அந்நிய அறிவு. அதுபோல செயல்பட்டு மனித குலத்திற்கு அச்சுறுத்தலாக மாறலாம் என்றும் எச்சரிக்கிறார். உலகின் சர்வாதிகார ஆட்சிகள் தகவல்களை கட்டுப்படுத்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தக்கூடும் என்றும், இதனால் தனி மனித சுதந்திரம் பறிபோக வாய்ப்புகள் அதிகம் உள்ளன என்றும் அச்சம் கொள்கிறார் ஆசிரியர். மீதி பகுதியை அடுத்த வீடியோக்களில் காணலாம். மீண்டும் சந்திப்போம். அன்புடன், ஜலால் எம் கான். தேங்க்யூ. நன்றி.